வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோன்று கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தினை இணைக்கும் ஆகாய நடைமேம்பாலம் அமைக்கும் பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். வரும் ஜனவரிக்குள் இது திறக்கப்படும் என்கிற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னையை அடுத்த ஊரப்பாக்கம் அருகே உள்ள கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்ட இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்துதான் தற்போது சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கான பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்துதான் செல்கின்றன. இதனால் 24 மணி நேரமும் பரபரப்பாக இந்த பேருந்து நிலையம் காட்சியளிக்கிறது. நகருக்குள் இருந்து வரும் பயணிகள் கிளாம்பாக்கத்திற்கு நேராக வரும் அளவிற்கு பேருந்து வசதி இல்லை. சென்னை சிட்டிக்குள் இருந்து வருவது என்றால் தாம்பரம் வரை ரயிலிலோ அல்லது ஊரப்பாக்கம் வரை ரயிலிலோ வரலாம். அங்கிருந்து பேருந்து பிடித்து கிளாம்பாக்கம் செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் தற்போது உள்ளது. இதனால் குழந்தைகள், பெரியவர்களுடன் வரும் பயணிகளும், லக்கேஜ்களை கொண்டு வரும் பயணிகளும் கடும் சிரமத்தை சந்திக்க வேண்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. தெற்கு ரயில்வேயும் இதனை ஏற்றுக்கொண்டு தற்போது இந்த ரயில் நிலைய பணிகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன. அதே நேரத்தில் ரயில் நிலையத்தையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் விதமாக ஆகாய நடைமேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பணிகளும் தொடங்கிய நிலையில் இந்த பணிக்கான இடங்களை பெறுவதில் தான் சிக்கல் ஏற்பட்டு அதிலும் தொய்வு ஏற்பட்டது. ஆகாய நடைபாதை அமைக்கப்படாமல் ரயில் நிலையத்தை திறப்பதில் எந்த பயனும் இல்லை. எனவே புதிய ரயில் நிலையத்தை திறப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வரும் ஜனவரிக்குள் ரயில் நிலையத்தின் மீதமுள்ள பணிகள், ரயில் நிலையத்தை பேருந்து நிலையத்துடன் இணைக்கும் ஆகாய நடைபாதை பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறினார்கள். அதற்கு ஏற்றாற்போல இந்த பணிகள் இரவு பகல் பாராமல் தற்போது முழு வீச்சில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெரும் சவாலான பணியான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து GST சாலையின் நடுவே ஆகாய நடைபாதை அடித்தளத்தை தூக்கி நிறுத்தும் பணி சமீபத்தில் நடைபெற்றது. ராட்சச கிரேன் எந்திரங்களின் உதவியுடன் இந்த பணிகள் நடைபெற்றன. இதற்காக சிறிது நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றப்பட்டு இருந்தது. ரயில் நிலையத்தையொட்டி இந்த ஆகாய நடைபாதை செல்லும் வகையில் தூண் அமைக்கும் பணியும் வேகம் எடுத்திருக்கிறது. மொத்தத்தில் ஜனவரி மாதத்திற்குள் இந்த ஆகாய நடைமேம்பாலம் பேருந்து நிலையமும் ரயில் நிலையமும் ஒன்றாக இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.